என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்கும் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது எல்லாத்துக்கும். எஸ் மேம். ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்த ப்ராஜெக்ட் அப்படிதானே? ஸோ இதுல வந்து நம்ம எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணோம்னா, இந்த நேவ் பார் கிரியேட் பண்ணிட்டு இந்த சைட்ல இந்த பை யுவர் ஃபேவரட்ஸ்னு இது வரைக்கும் மட்டும் நம்ம கம்ப்ளீட். இது வந்து நம்ம பார்த்த ப்ராஜெக்ட்ஸ். இது நம்ம பண்ணி வச்சிருக்கிறது அப்படிதானே? இவ்வளவுதான் நம்ம பண்ணோம். ஸோ இதுல இன்னும் நம்ம என்னெல்லாம் அட்டாச் பண்ணணும்னா, சைட்ல வந்து ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணணும். அண்ட் தென் கீழ வந்துட்டு இந்த நியூ அரைவல்ஸ்ன்னு இருக்கா? ஸோ இதுல வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பாக்ஸ்க்குள்ள கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கார்ட் மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். ஓகே ஓகே. ஸோ இதுக்கு வந்துட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அன்னைக்கு பார்த்தத லைட்டா ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஹெட்டர் நம்ம வந்துட்டு இத வந்துட்டு 3 செக்ஷன்ஸா பிரிப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த நேம் பார நான் ஹெட்டர்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த ஹோம் பேஜ்ல உள்ள இந்த பாடி இருக்குல்ல, இத நான் செக்ஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த நியூ அரைவல்ஸ்னு ஒண்ணு இருக்கா? ஸோ அத நான் வந்துட்டு செக்ஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஹெட்டர் முடிச்சிட்டோம். இந்த ஹெட்டருக்கு என்ன பண்ணோம்? ஃபாண்ட் ஆசம் உள்ள போயிட்டு ஐகானோட காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ஃபாண்ட் ஆசம் லிங்க்க வந்து W3 ஸ்கூல்ஸ்ல காப்பி பண்ணி போட்டோம். அடுத்து அந்த ஐகானை காப்பி பண்ணி அதோட கிளாஸ் நேம் இதெல்லாம் வந்துட்டு ஃபாண்ட் ஆசம்குள்ள காப்பி பண்ணி போட்டோம். அண்ட் தென் இந்த மை ஷாப்புக்கு என்ன பண்ணோம்? அந்த கோட் வச்சே சொல்றேன். ஸோ அண்ட் தென் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஹெட்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு டிவ், அந்த டிவ் வந்து நம்ம நேம்னு வச்சுக்கிட்டோம். அந்த டிவ்ல ஃபர்ஸ்ட் லோகோக்கு ஒரு டிவ் வச்சு நம்ம அந்த கிளாஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டோம். அண்ட் தென் பேராகிராஃப்க்கு வந்துட்டு மை ஷாப் அப்படி நேம் கொடுத்துட்டு அந்த நேம் வச்சு நம்ம அதை வந்து ஸ்டைல் பண்ணோம். அப்படிதானே? ஃபாண்ட் சைஸ் எல்லாத்தையும் மாத்தி ஸ்டைல் பண்ணோம். ஃபிளெக்ஸ் கொடுத்தோம். இது வந்து கீழே கீழே பிரிண்ட் ஆச்சு. நம்ம என்ன பண்ணோம்? டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்து ஐகானையும் மை ஷாப் அதையும் ஹாரிசாண்டலா பிரிண்ட் பண்ணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நேவ் லிங்க்ஸுக்கு வந்துட்டு நம்ம வழக்கம் போல ஏ டேக் எல்ஐ டேக் யூஸ் பண்ணிட்டு அதை ஸ்டைல் பண்ணிக்கிட்டோம். எக்ஸ்ட்ராவா நமக்கு இந்த ஒரு எஃபெக்ட் வர்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணோம்னா, ஹவர் பண்ணும்போது பார்டர் டாப் வந்து நம்ம ஆரஞ்சுன்னு கொடுத்தோம். சாரி, பார்டர் பாட்டம் வந்துட்டு ஆரஞ்சுன்னு கொடுத்தோம். அப்படிதானே? பார்டர் பாட்டம் ஆரஞ்சுன்னு கொடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? அதை ஸ்டைல் பண்ணிட்டோம். சோ அடுத்து என்ன பண்ணோம்னா, கீழ வந்து செக்ஷனுக்கு வந்துட்டோம். செக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் செக்ஷன்ல ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் அண்ட் தென் ஒரு பட்டன் 3 வச்சுட்டு பட்டனை ஸ்டைல் பண்ணோம். பார்டர் ரேடியஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஸ்டைல் பண்ணிட்டு அந்த எலமெண்ட்டை கரெக்டான ஒரு பொசிஷன்ல இந்த பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணோம்னா, மார்ஜின் லெஃப்ட் ரைட் கொடுத்து மூவ் பண்ணோம். ஓகே. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நான் யாராவது சொல்லணும்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். தெரியாது சொல்லுங்க அப்படின்னாலும் சொல்றேன். பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் டிஃபரன்ஸ். பேடிங்னா இப்போ பேடிங் கொடுத்தோம்னா 4 சைடும் வந்துட்டு நமக்கு ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். அப்புறம் பேடிங்ல லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி கொடுத்தோம்னா லெஃப்ட் சைடு மட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அது ஓகே. பட் மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்ல முடியுமா? மார்ஜின் மார்ஜின் வந்து நம்மளோட டோட்டல் டாப்ல இருந்தே டாப் டு பாட்டம்க்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். பேடிங்னா நம்ம ஸ்பெசிஃபிக் பட்டன்ஸ் ஆர் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்ஸா கொடுத்தோம்னா அதுக்குள்ள மட்டும் நம்ம பேடிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்ட், சரண்யா சொன்னது கரெக்ட். ஓகேவா? அந்த மாதிரி தான் நீங்க அபினிஷா சொன்னது கரெக்ட் தான். பேடிங் அதான் யூஸ் பண்ணுவோம், கரெக்ட் தான். பட் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் சரண்யா சொன்னது ஓகே, கரெக்ட். ஓகேவா? சோ இப்போ நான் இந்த இதை வச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருந்துச்சுன்னா உங்களுக்காண்டி சொல்றேன். ஓகேவா? சோ இப்போ இந்த இதுல நான் இந்த பை யுவர் ஃபேவரட்ஸ் இந்த இந்த 3 லைன் இருக்குல்ல, இந்த H1 இதை நான் என்ன பண்ணேன்னா மார்ஜின் லெஃப்ட் ரைட் கொடுத்து மூவ் பண்ணிருப்பேன். ஓகேவா? பட் அதுக்குள்ள இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இந்த எலமெண்ட் நான் என்ன பண்ணிருப்பேன்னா
டாப் லெஃப்ட்னு கொடுத்து யூஸ் பண்ணிருப்பேன். பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்து டாப் லெஃப்ட்னு யூஸ் பண்ணிருப்பேன். பட் நீங்க என்ன பண்ணீங்க, இந்த பட்டன் எடுத்துக்கோங்களேன். இப்ப நான் இந்த எலமெண்ட்ட மொத்தமா இந்த பை யுவர் ஃபேவரட்ஸ், இந்த ஹெட்டிங், இந்த பட்டன், இந்த ஓவரால் இது வந்து நம்ம ஒரு டிவ்வுக்குள்ள வச்சிருந்தோம் அப்படிதானே. அந்த டிவ்வ நான் மொத்தமா நகட்டணும். அதாவது இந்த பேஜ், இந்த ஓவரால் இந்த பாடியில லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் நகட்டணுங்கும் போது நான் என்ன பண்ணேன், மார்ஜின் லெஃப்ட் 20 பிக்சல், மார்ஜின் ரைட் 20 பிக்சல், மார்ஜின் டாப் 20 பிக்சல்னு கொடுத்தேன். பட் எனக்கு இந்த பட்டனுக்குள்ள உள்ள அந்த ஷார்ப்னர் வந்து கொஞ்சம் மூவ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பட்டனுக்குள்ள உள்ள ஷார்ப்னர் மட்டும் எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா பேடிங் கொடுப்பேன். இந்த ஓவரால் எலமெண்ட்ட அந்த ஃபோர் சைடு, அதாவது ஓவரால் பாடியில இருந்து நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து மார்ஜின் கொடுக்கணும். இப்ப எனக்கு இந்த பட்டனுக்குள்ள இந்த ஷார்ப்னோங்கிறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மூவ் ஆகணும், லெஃப்ட் சைடு கொஞ்சம் மூவ் ஆகணும்னா பேடிங் லெஃப்ட்னு கொடுப்பேன். ஓகேவா? ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ், ஒரு பட்டன் அல்லது ஒரு நேவ் பார் அதுக்குள்ள நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க பேடிங் கொடுக்கணும். ஓவரால் அந்த பேஜ்ல இருந்தே நீங்க வந்து மூவ் பண்றீங்க, இந்த ஓவரால் இந்த பாடியில இருந்தே நீங்க வந்து ஒரு எலமெண்ட்டை மூவ் பண்றீங்க அப்படின்னா மார்ஜின் டாப் லெஃப்ட் மார்ஜின்னு கொடுத்தீங்கன்னா இததான் பார்டரா அது எடுத்துக்கும். ஓகேவா? இந்த ஓவரால் இந்த பாடியை தான் அது பார்டரா எடுத்துக்கும். பேடிங்னு கொடுத்தீங்கன்னா நீங்க இப்ப அந்த எலமெண்ட்டை எந்த டிப்புக்குள்ள வச்சிருக்கீங்களோ அதை தான் அது வந்து பார்டரா எடுத்துக்கும். ஓகே, இப்ப நான் இந்த ஷார்ப்னோங்கிறத எதுக்குள்ள வச்சிருக்கேன், பட்டன் அதுக்குள்ளதான் நான் இந்த ஷார்ப்னோங்கிற இந்த டெக்ஸ்ட வச்சிருக்கேன். அப்ப இதோட பார்டர் என்னன்னா அது பட்டனை தான் எடுத்துக்கும். சோ அப்ப நம்ம வந்துட்டு மார்ஜின் கொடுக்க முடியாது. ஏன்னா மார்ஜின்ங்கும் போது அது வந்துட்டு இந்த ஓவரால் பாடியை தான் மார்ஜினா எடுத்துக்கும். சோ நான் இங்க என்ன பண்ணணும்னா பேடிங் தான் கொடுக்கணும். ஒரு பட்டனுக்குள்ள ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்ண போறேன், இல்ல ஒரு நேவ் பார்ல இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பேஸுக்குள்ள நான் ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்ண போறேன்னா பேடிங் பண்ணணும். ஓகேவா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்குதான். ஓகேவா? சோ நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சோ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து இமேஜை இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, சோ இமேஜும் எதுக்குள்ளதான் இருக்குன்னா அந்த செக்ஷனுக்குள்ளதான் இருக்கு. அப்படிதானே? சோ நான் என்ன பண்றேன்னா அந்த செக்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் வச்சு அந்த இன்ட்ரோல அந்த பை யுவர் ஃபேவரட்ஸ், ஷார்ப் நவ் பட்டன் அதெல்லாம் வச்சிருக்கேன். இன்னொரு ஒரு டிவ் ஓபன் பண்றேன். அந்த டிவ்வுக்குள்ள நான் என்ன வைக்க போறேன்னா இமேஜ் வைக்க போறேன். செக்ஷனுக்குள்ளேயே 2 டிவ். ஒன்னு அந்த லெஃப்ட் சைட்ல உள்ள அந்த இன்ட்ரோக்கு ஒரு டிவ், ரைட் சைட்ல நம்ம ஒரு இமேஜ் வைக்க போறோம், அதுக்கு ஒரு டிவ் யூஸ் பண்றேன். ஓகே, சோ இந்த டிவ்வுக்கு கிளாஸ் நேம் கொடுக்கறதா இருந்தா கொடுத்துக்கலாம். பட் நான் இங்க கிளாஸ் நேம் தேவைப்படாது. சோ அதனால நான் கொடுக்கல. ஓகே, சோ இப்ப நான் இதை வந்துட்டு ஒரு இமேஜை இன்சர்ட் பண்றேன். ஜஸ்ட் இந்த டிவ்வுக்குள்ள நம்ம என்ன வைக்க போறோம்னா ஒரே ஒரு இமேஜ் மட்டும் வைக்க போறோம். ஓகே, சோ எஸ்ஆர்சி வெயிட் a minute, இமேஜ் மட்டும் நான் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, 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 சோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே,
ஓகே. இந்த இமேஜ் தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம அத எடுத்தாச்சு. ஸோ அந்த இமேஜ வந்துட்டு நான் வந்து என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னா, இமேஜ் சும்மா சேவ் பண்ணி வச்சிருக்கேனா, ஸோ அந்த இமேஜ நான் எடுத்து இங்க பிளேஸ் பண்ணிடுறேன். பிளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, அந்த இமேஜுக்கு வந்துட்டு ஒரு நேம் குடுத்துக்கலாம். ஓகே. ஆல்ட் எதுக்கு குடுக்குறோம் அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு வேள அந்த இமேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகல அப்டின்னா, அந்த நேம் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஆல்ட்ல நம்ம குடுத்த நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காண்டி ஆல்ட் குடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு வந்து நேம் வந்து நான் ஷாப் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இத ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இது எப்படி இருக்குன்னா, கீழ இருக்கு. ஓகேவா? கீழ இருக்கு. ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த செக்ஷன்ல உள்ள இந்த 2 எலிமெண்ட்ஸ தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். அப்படிதானே? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்க பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? பட் நான் இங்க என்ன பண்றேன்னா, ஃப்ளோட் லெஃப்ட், ரைட் யூஸ் பண்ணி பண்றேன். நம்ம அப்படி அது ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம்ல. நம்ம அதையும் யூஸ் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, ஃப்ளோட் லெஃப்ட், ரைட் யூஸ் பண்ணி பண்றேன். ஓகேவா? ஃப்ளோட் லெஃப்ட், ரைட் நம்ம படிச்சிருப்போம். உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல. ஃப்ளோட் லெஃப்ட், ரைட்ன்னு நம்ம ஒரு எலிமெண்ட்ட குடுத்தோம் அப்படின்னா, ஆ இத வந்து நான் இப்ப ஃப்ளோட் லெஃப்ட் அண்ட் தென் இந்த எலிமெண்ட்ட ஃப்ளோட் ரைட்ன்னு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரைட் சைட் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த நம்ம இந்த எலிமெண்ட் என்ன பண்ணும்னா, லெஃப்ட் சைட்லயே பிரிண்ட் ஆயிருக்கும். இத நீங்க ஃப்ளோட் லெஃப்ட்ன்னு குடுத்துருந்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல பிரிண்ட் ஆகும். ரைட்ன்னு குடுத்தீங்கன்னா, ரைட்ல பிரிண்ட் ஆகும். அப்படிதான் நம்ம இத வந்து படிச்சிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டிய. சோ அந்த ப்ராப்பர்ட்டிய நான் இங்க யூஸ் பண்றேன். ஓகே. சோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஆ இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி நான் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். ஃப்ளோட் ரைட் சைடு தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். சோ ஃப்ளோட் ரைட்ன்னு நான் குடுக்குறேன். ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃப்ளோட் ரைட்ன்னோன ரைட் சைடு வந்துருச்சு. பட் எனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கீழ இருக்கு. அப்படிதானே? சோ நான் இத என்ன பண்றேன்னா, மேல எடுத்துட்டு எனக்கு இங்க வந்து பிரிண்ட் ஆகணும். சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் விட்த், ஹைட் எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபோட்டோவோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் அது வந்துட்டு இப்படி பிரிண்ட் ஆகுது. ஸோ, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த விட்த்தும், ஹைட்டையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த எலமெண்டோட விட்த், ஹைட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, விட்த்த வந்துட்டு நம்ம ஒரு 550 பிக்சல் குடுத்துக்கலாமா? ஏன்னா, எனக்கு வந்து பாதி அளவுக்கு வேணும். இதுதானே? அந்த இமேஜ் பாதி, அந்த இன்ட்ரோ பாதி அந்த மாதிரி தான் எனக்கு வேணும். ஸோ, அதனால நான் பாதின்னு இப்படி குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஹைட் வந்து எவ்வளோ குடுத்துக்கலாம்னா, அதுவும் ஓகே. 500 பிக்சல் குடுத்துக்கலாம். எனக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ, இப்போ வந்து இத வந்துட்டு மார்ஜின் டாப்ல இருந்து நம்ம தூக்கிட்டு போய் வைக்கணும். ஓகே. ஓகே. ஸோ, இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இந்த எலமெண்ட்ட ஃப்ளோட் லெஃப்ட்ன்னும், இந்த எலமெண்ட்ட ஃப்ளோட் ரைட்ன்னும் குடுத்துருக்கேன். அப்ப நமக்கு என்ன ஆயிரும்? இது லெஃப்ட் சைட் அண்ட் தென் இந்த இமேஜ் வந்து ரைட் சைடு வந்துட்டு பிரிண்ட் ஆயிருது. ஓகேவா?
ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் நம்ம படிச்சிருப்போம் அப்படிதானே? ஒரு குட்டி இமேஜ் அண்ட் தென் ஒரு குட்டி பேராகிராஃப் மாதிரி வச்சுட்டு அது வந்து இனிஷியலா நமக்கு வந்து கீழே கீழே பிரிண்ட் ஆயிருக்கும். நம்ம ஃப்ளோட்டு லெஃப்ட் ரைட்னு சொல்லும்போது அந்த இமேஜ் லெஃப்ட் சைடும் அந்த பேராகிராஃப் ரைட் சைடும் நமக்கு பிரிண்ட் ஆகும் அப்படிதானே? அதே மாதிரி தான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், இந்த இன்ட்ரோவை ஃப்ளோட் லெஃப்ட்னும் இந்த இமேஜை ஃப்ளோட் ரைட்னும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்க இருக்கிற மாதிரி அதே மாதிரி கொடுத்துருக்கோம். கொடுத்தோன்னே அது அந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. மார்ஜின் டாப்ல இருந்து 10 பிக்சல் கொடுக்காம இருந்தாலும் ஒன்றும் சேஞ்சும் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மார்ஜின் டாப்ல இருந்து 10 பிக்சல்னா கொஞ்சம் இறங்கி இருக்கும் அந்த இமேஜ். பட் ஓகே, நமக்கு மார்ஜின் டாப்ல இருந்து 10 பிக்சல் வேண்டாம். ஏன்னா இதே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால நமக்கு இப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி மட்டும் இங்க யூஸ் பண்ணிக்கோ. இதை நீங்க டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். பட் ஃப்ளோட்டையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ளோட்ல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்துமதி எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கு? ஸ்கிரீனே விசிபிளா இல்ல. ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? இல்ல மேம். எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கு மேம். எஸ் மேம். ஓகே. ஸோ உங்களுக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும் அப்போ. கொஞ்சம் செக் பண்றீங்களா? திருப்பி ஜாயின் பண்ணி. ஓகே மேம். ம். ஓகே. ஸோ இந்த ஃப்ளோட் லெஃப்ட் ரைட் ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் போயிடலாம் ப்ராஜெக்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்னன்னா இந்த பேஜுக்கு வந்துடலாம். இப்போதைக்கு நம்ம இந்த பேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அடுத்து நம்ம இதை வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா ஒரு செக்ஷன்ல கொடுக்க போறோம். இப்போதைக்கு அந்த கீழே உள்ள செக்ஷன் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இதை வந்துட்டு நான் அடுத்த செக்ஷன்ல கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்க வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், H1 டேக்ல இதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நியூ அரைவல்ஸ் அப்படின்னு H1 டேக்ல நம்ம இதுக்கு ஹெட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ இது எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ உங்ககிட்ட இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு நினைவு இருந்தா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எனக்கு நியூ அரைவல்ஸ் ஆக்சுவலி நான் கீழே வந்து ஒரு செக்ஷன்ல தான் கொடுத்துருக்கேன். எனக்கு எங்க பிரிண்ட் ஆகணும், இந்த நியூ அரைவல்ஸ் இங்க கீழே தான் பிரிண்ட் ஆகணும். பட் அது எங்க பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, இங்க போய் பிரிண்ட் ஆயிருக்கு. ஒய்? ஏன் இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? இதை சரி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? டிஸ்ப்ளே மேம். ம் புரியல அபினிஷா, நீங்க பேசுறது கேட்கல. மைக் ஆன் பண்ணி சொல்றீங்களா? சொல்லுங்க கார்த்திகா. டிஸ்ப்ளே ஃபிளெக்ஸ். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணா ஓகே இந்த ப்ராப்ளம் வராது. பட் ஃப்ளோட் யூஸ் பண்ணா நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு நான் கேக்குறேன். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு ஹேக் ஃபிக்ஸ்னு ஒன்று படிச்சிருப்போம். அதாவது கிளியர் ஃபிக்ஸ், சரி கிளியர் ஃபிக்ஸ்னு ஒன்று படிச்சிருப்போம். அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட இந்த மாதிரி ஃப்ளோட் யூஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் வர்றப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் செக் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். Wait a minute. ரெண்டு ஸ்டைல் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். சரி. இது ஒர்க் ஆகணுமேன்னு பார்க்கலாம்.
வேணுமா? ஃப்ரிட்ஜ்ல வைக்கவா? ஓகே ஓகே. ஸ்கிரீன் விசிபிளா இல்ல. இப்போவும் ஸ்கிரீன் விசிபிளா இல்ல மேம். யாருக்கு? இந்துமதிக்கா? எல்லாருக்கும் மத்த எல்லாருக்கும் எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் தெரியுது. ஐயோ. வேற ஏதாவது ஏரியால வந்து உட்கார்ந்து பாக்குறீங்களா? நெட்வொர்க் கிடைக்கிற மாதிரி ஏரியால. ஓகே. ஏன்னா மத்த எல்லாருக்கும் தெரியுதுங்கப்போ என்னால எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ரெக்கார்டிங் எப்போ அப்லோட் பண்ணுவீங்க? இன்னைக்கு ரெக்கார்டிங்ஸ்யா முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே அப்லோட் பண்ணிடுறேன். 2 ஹவர்ஸ்னால கொஞ்சம் அப்லோட் ஆக டைம் ஆகும். ஓகே மேம். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு அப்லோட் பண்றேன், இல்லைன்னா நாளைக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? சீக்கிரமா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே மேம். மேம் லாஸ்ட் கிளாஸ் உள்ள ரெக்கார்டிங்ஸும் நான் அப்லோட் பண்ணல. பட் நான் அப்லோட் பண்ணிட்டேன் இங்க. ஒன் டைம் நீங்க கேட்டு பாக்குறீங்களா உங்களோட? மார்னிங் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேம். அவங்க அப்லோட் பண்றேன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? நான் பட் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஒன் செகண்ட் அவங்கள வேணா செக் பண்ணிட்டு இது பண்ண சொல்லுங்க. வெயிட் a minute. ஆக்சுவலி ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுத்தா இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகிரும். ஓகேவா? மேக்ஸிமம். பட் இங்க ஏன் சரியாக மாட்டுக்கு? வெயிட் a minute. செக்ஷன்ல மொத்தமா கொடுத்து பார்க்கலாமா? ஓகே வந்துச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆட்டோ வந்துட்டு ரெண்டுத்துக்குமே ஃப்ளோட் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிதானே? 1 minute, wait a minute. Sorry for the disturbance. கொஞ்சம் எனக்கு பிளேஸ் கொஞ்சம் கதவா இருக்கு. வெளியில வந்து வேலை வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த இது வைக்க வேண்டாம். நீங்க குடிச்சிருவோம். ஓகே. ஸோ ஓகே இந்துமதி நீங்க வந்துட்டு உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதா பாருங்க. இல்லைனாட்டி நான் ரெக்கார்டிங்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? நாளைக்குள்ள அப்லோட் பண்ற பாக்குறேன். ஓகே. ஸோ நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இன்ட்ரோவை ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுத்தேன். அதை நான் மேல போய் கொடுத்தேன். எப்படினாலும் கொடுக்கலாம். இன்லைன் ஸ்டைல்லையும் கொடுத்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா நான் இப்போ வந்து அதை சரி பண்ணணும். இப்ப நீங்க ஃப்ளோட் லெஃப்ட் ரைட்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க எனக்கு இந்த எலமெண்ட் ஒரு சைஸ், இந்த இன்ட்ரோ வந்து ஒரு சைஸ்ல இருக்கும், இந்த இமேஜ் ஒரு சைஸ்ல இருக்கும். இன் பிட்வீன்ல நான் இங்க வந்து பார்டர் கொடுத்தேன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகேவா? இந்த எலமெண்ட்ஸ்க்குலாம் நான் பார்டர் கொடுத்தேன்னா இங்க எவ்வளவு கேப் இடையில இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பட் இன் பிட்வீன்ல உங்களுக்கு கேப் இருக்கும். ஓகேவா? ஃப்ளோட் லெஃப்ட் ரைட்னு கொடுக்கும்போது இதுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற அந்த எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த கேப்ல போயிட்டு அந்த எலமெண்ட் ஃபில் ஆயிரும். இப்ப இந்த எலமெண்ட்டை நான் ஃப்ளோட் லெஃப்ட் ரைட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இன் பிட்வீன்ல கேப் கிடக்கும் போது இந்த ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இந்த ஓவர்ஃப்ளோ ஆட்டோவை நான் இப்ப எடுத்துடுறேன். ஓகே, எடுத்துட்டு இப்ப காமிக்கிறேன். இப்ப என்ன ஆயிரும், இதுக்கு இன் பிட்வீன்ல கிடக்கிற கேப்ல போயிட்டு இந்த நம்ம அடுத்து கொடுக்குற எலமெண்ட் போய் ஃபில் ஆயிரும். சோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாதான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆட்டோ கொடுப்போம். நீங்க எப்போ ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து ஓவர்ஃப்ளோ ஆட்டோவை கண்டிப்பா கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எலமெண்ட்டை சென்டருக்கு கொண்டு வரணும். இந்த நியூ அரைவல் இந்த ஓரத்துல இருக்கா, சோ நம்ம வந்து சென்டருக்கு கொண்டு வரணும்.
சோ அதுக்கு வந்துட்டு நீங்க டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தாலும் ஓகே, இல்ல நீங்க சென்டர் டேக் குள்ள கொடுத்தாலும் ஓகே. நான் இப்ப இதை என்ன பண்றேன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சென்டருக்கு வந்துருச்சு. இப்ப நான் இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இங்க பாருங்க இதோட சைஸ் வந்து எவ்வளோக்குள்ள போல்டா அண்ட் தென் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இல்லனா இதுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கலாமா? நியூ அரைவல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நேம் வச்சுக்கலாம். கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். சோ இதுக்கு வந்து என்ன கிளாஸ் நேம் குடுத்துக்கலாம் அப்படின்னா, நியூ அரைவல்னே குடுத்துக்கலாமா? சோ ஓகே. நியூ அரைவல்னு அதோட டைட்டிலே குடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. சோ குடுத்துட்டு நான் இப்போ வந்து இத ஸ்டைல் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த எலமெண்ட்ட சென்டருக்கு கொண்டு வரேன். ஓகேவா? சென்டருக்கு கொண்டு வந்துட்டு அண்ட் தென் அதோட சைஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. டெக்ஸ்ட் அலைன் சென்டர். சென்டர் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? அதோட ஃபாண்ட்ட சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன ஃபாண்ட்னாலும் நம்ம குடுத்துக்கலாம். ஆனா நான் என்ன சொன்னேன்னா, உங்களோட இது வந்து எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகேவா? சோ நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ஃபாண்ட் குடுத்தாதான் கரெக்ட்டா இருக்கும். ஓவரால் வெப் பேஜ்க்கு. சோ என்ன ஃபாண்ட் குடுத்தோம்? எல்லாத்துக்குமே இந்த செகண்ட் ஒன்ல உள்ள ஃபாண்ட் தான் குடுத்தோம். அண்ட் தென் அது வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு சாம்பிள்ல வந்து நல்ல பெருசா இருந்துச்சு. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதோட ஃபாண்ட் சைஸையும் நான் என்ன பண்றேன்னா, இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 50 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா, ஓகே. சோ இந்த எலிமெண்ட் என்ன ஆயிடுச்சு? 50 பிக்சல் இன்க்ரீஸ் பண்ணோனே இப்படி வந்துடுச்சு. ஓகே. ஓகே. சோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அந்த எலிமெண்ட் வந்துட்டு கீழ பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு லைன் இருந்துச்சு. இதானே? இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கா? இது வந்துட்டு நான் எதுக்காண்டி இந்த மாதிரி லைன் குடுத்துருக்கேன் அப்படின்னா, என்னோட எலிமெண்ட்ல எல்லாத்துலயுமே இந்த ஆரஞ்சு வந்து ரிஃப்ளெக்ட் ஆனா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் குடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா குடுத்துக்கலாம், இல்லன்னா விட்டுறலாம். ஓகேவா? சோ அதுக்கு வந்து நீங்க வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். நம்ம படிச்சிருப்போம். எதுலன்னா நம்ம இப்ப இந்த ஏ டேக்ல வந்துட்டு எல்லாத்துலயுமே ஒரு அண்டர்லைன் இருக்கும். அப்படித்தானே? அந்த அண்டர்லைன் கட் பண்றதுக்காண்டி நம்ம என்ன குடுப்போம்னா, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னுன்னு குடுப்போம். அப்படின்னா என்ன ஆயிரும்? அந்த அண்டர்லைன் வந்து கட் ஆயிரும். அதே எனக்கு ஒரு அண்டர்லைன் கிரியேட் ஆகணும் அப்படின்னாலும், நான் என்ன குடுப்பேன்? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்லைன் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். அண்டர்லைன் குடுத்துட்டு, உங்களுக்கு தேவையான கலர நீங்க குடுத்துக்கணும். ஓகேவா? சோ அண்டர்லைன் என்ன கலர்ல இருக்கணும்? அந்த லைன் இந்த கலர்ல இருக்கணும். ஆரஞ்சு கலர்ல இருக்கணும். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? அந்த லைனுக்கு அந்த கலரை குடுத்துடுறேன். ஓகே. ஓகே. ஃபைனலி நம்ம அதே மாதிரி ஒரு இத கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, அந்த கார்ட கிரியேட் பண்றது. ஓகே. சோ ஒரு கார்ட் இந்த மாதிரி ஒரு கார்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கார்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதே மாதிரி கார்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டு நம்ம எல்லாத்துக்கும் போய் குடுத்துக்கலாம். அப்படிதானே? சோ ஒரு கார்ட ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே. சோ அந்த ஃபர்ஸ்ட் கார்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிவ் ஓபன் பண்ணிக்கிறேன். அந்த கார்டுக்காண்டி மட்டும். ஓகே. சோ அந்த டிவ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இத வந்து எத வச்சு நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டிவ்வுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட் கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி நெறைய கார்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு அத எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே. அது எங்க? ஓகே. இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். சோ அதுக்காண்டி நம்ம இப்ப ரீசெண்டா படிச்சோம் இல்லையா? கிரிட் டிஸ்ப்ளே கிரிட் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. அப்பதான் நமக்கு என்ன ஆகும்னா ரெஸ்பான்சிவா இருக்கும். நம்மளோட ஸ்கிரீன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு வந்து கிரிட் கண்டெய்னர் ஓகேவா? கிளாஸ் நேம் வந்து இங்க கிரிட் கண்டெய்னர்னு வச்சுட்டு இனிஷியலா அதுக்கு கிளாஸ் நேம் மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் இங்க வந்து கிரிட் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? அப்பதான் நம்மளால ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு டிசைனை கிரியேட் பண்ண முடியும்.
அதனால நான் இங்க வந்து ஓவரால் இந்த div வந்துட்டு grid container அப்படின்னு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கார்டு கிரியேட் பண்ண போறேனா சோ இந்த கார்டை வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிளாஸ் நேம் வந்து கார்டு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, லைக் இது ரியலி பாக்குறதுக்கு நமக்கு கார்டு மாதிரி இருக்கிறதுனால நம்ம கார்டுன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, ஒரு கார்டு, அந்த கார்டுக்குள்ள நமக்கு வந்து ஒரு ஷூ இமேஜ், கீழ வந்து ஒரு டைட்டில், அண்ட் தென் அதோட பிரைஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் ரேட்டிங், அண்ட் தென் ஒரு 2 பட்டன் இருக்கு. சோ இத வந்துட்டு நான் இந்த டிவ்வுக்குள்ள ஒவ்வொன்னா செட் பண்ண போறேன். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு என்ன இருந்துச்சு, அந்த ஷூ இமேஜ் இருந்துச்சு அப்படிதானே. சோ எனக்கு அந்த இமேஜ் வேணும். சோ நான் ஆன்லைன்ல இருந்து ஒரு ஷூ இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே, ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஷூ இமேஜ் எடுத்தேன். ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்கேன்ல சாம்பிள் ப்ராஜெக்ட். ஓகே, பட் அந்த ஃபைல வந்து என்னால காப்பி பண்ண முடியல. ஓகே, அதனால நான் வந்துட்டு ஆன்லைன்ல இருந்து ஒரு ஷூ இமேஜே எடுத்துக்கிறேன். ஓகேவா, அது ஷூ அப்படி இருக்கு. ஓகே, அந்த ஷூ இமேஜ் அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு கிளாரிட்டி ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு கிளாரிட்டியான இமேஜ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட இமேஜ் எடுத்துக்கலாம். எதுனா சேம் இமேஜ். ஸோ சேவ் பண்ணிட்டுமா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இமேஜோட சோர்ஸ்க்குள்ள போட்டுக்கிறேன். ஓகேவா, நான் ஸ்லோவா தான் போறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா, ஓகே, ஸோ ஷூ வந்துட்டு இமேஜை போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஆல்ட் நேம் கொடுக்கணும்ல. ஸோ ஆல்ட் நேம்ல ஷூன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இமேஜை இன்செர்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு H1. நான் ஃபர்ஸ்ட் எல்லா எலமெண்ட்டையும் இன்செர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ நீங்க எடுத்து பார்த்தாலும் அது கொஞ்சம் ஒழுங்கா இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லா இமேஜ் அந்த டைட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குதோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவோம். அண்ட் தென் அதை எப்படி ஒரு கார்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேவா, ஓகே, அண்ட் தென் ஒரு H1 டேக்ல நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைட்டில் இருந்ததா. சோ அந்த டைட்டில இங்க வச்சுக்கிறேன். ஓகேவா, நான் இங்க எல்லாத்துக்கும் ஒரே ஷூ இமேஜ் ஒரே டைட்டில் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்துட்டு வேற வேற டைட்டில் கொடுத்து கூட பண்ணிக்கலாம். ஓகே, நான் இங்க சாம்பிள் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால நான் அப்படி பண்ணிருக்கேன். ஓகே, சோ இதுல வந்துட்டு நான் பிரைஸ் அண்ட் தென் ரேட்டிங் நம்ம பார்த்தோம்ல. ரேட்டிங் பாக்குறது வந்துட்டு ரேட்டிங்க்கு வந்து ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன வேலை அப்படின்னா இங்க வந்து நம்ம வந்து லோகோஸ் யூஸ் பண்ண போறோம். லோகோஸ்னா நம்ம இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணோம்ல, அந்த ஃபாண்டாசம்ல போயிட்டு அந்த கார்ட் இமேஜ், இந்த ஷாப்பிங் பேக் இமேஜ் எல்லாம் எடுத்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் நீங்க போயிட்டு ஃபாண்டாசம் டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஃபாண்டாசம்குள்ள போயிட்டு அந்த ஸ்டார் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா, ஓகே, இந்த வந்துருச்சா.
சோ இந்த ஸ்டார் ஐகானை நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுல உங்களுக்கு ஃபில்டு ஸ்டார் வேணும்னா ஃபில்டு ஸ்டாரு, இல்லன்னா உங்களுக்கு இந்த நார்மல் ஸ்டாரு. ஓகே. சோ எனக்கு ஃபர்ஸ்ட் 4 ஸ்டார் வந்து எனக்கு ஃபில்டு ஸ்டார் தான் இருக்கணும். சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஸ்டார அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். பட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதையே ஒரு டிவ்க்குள்ள போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த ஸ்டார் ஐகான்ஸ் அதாவது ரேட்டிங் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு டிவ்க்குள்ள போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கார்டையே ஒரு டிவ்ல தான் வச்சிருக்கோம். அந்த டிவ்க்குள்ள இந்த ரேட்டிங்க்கு மட்டும் ஒரு தனி டிவ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓபன் பண்ணிட்டு, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஸ்டாரோட அந்த கிளாஸ் நேம் போட்டுக்கிறேன். ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் 4 ஸ்டார் இதே மாதிரி தான் இருக்கணும். 5வது ஸ்டார் மட்டும் தான் எனக்கு ஃபீல்ட் இல்லாம இருக்கணும். சோ இந்த 4 ஸ்டார் அப்படியே வச்சுக்கிறேன். சோ இந்த மாதிரி நார்மலான ஸ்டார். ஓகேவா? ஓகே. எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு, பிரிண்ட் ஆயிருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் நம்ம இப்ப கலர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம். கோல்டன் கலர் சேஞ்ச் பண்ணணும்ல, அதெல்லாம் அப்புறம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா 2 பட்டன் இருந்துச்சு. பை நவுன்னு ஒரு பட்டன் இருந்துச்சு. அண்ட் தென் ஆட் டு கார்ட்ன்னு ஒரு பட்டன் இருந்துச்சு. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த 2 பட்டனையுமே ஒரு டிவ்க்குள்ள குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு 2த்தையும் என்ன பண்ணிக்கிறேன்னா, காமனா இதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து நான் பட்டன்ஸ் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் வைக்கணும். சோ பட்டன் அப்படின்னு வச்சுட்டு அந்த பட்டன்ல நான் பை நவுன்னு ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஆட் டு கார்ட்ன்னு ஒரு பட்டன் வைக்கணும். அப்படிதானே? ஓகே. இத வந்து பட்டன் 1ன்னு கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். பட்டன் 2 அது அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இத ஆட் டு கார்ட்ன்னு மாத்திட்டு அண்ட் தென் இதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா, பட்டன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அது வந்து BTN1. பெரும்பாலும் பட்டனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிளாஸ் நேம் வந்து BTN குடுப்போம். அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அதனால BTN1ன்னு வச்சிருக்கேன். அடுத்து இங்க வந்து BTN2 அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகே. ஓகே. சோ ஃபைனலி நம்ம எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒழுங்கா வந்துருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஓகே. ஒரு போட்டோ அண்ட் தென் ஒரு டைட்டில் அப்புறம் உங்களுக்கு ஸ்டார் இமேஜ் எல்லாமே வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைனலி நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஒரு கார்டுக்குள்ள எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கார்டுல ஃபிக்ஸ் பண்ணணும். கார்டுனா அதுக்கு வந்து கொஞ்சம் பாக்ஸ் ஷேடோ கொடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும். அப்படிதானே? இந்த பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணினாதான் நமக்கு வந்து ஒரு கார்டு கிரியேட் ஆகும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு இது எல்லாத்தையுமே நான் எந்த டிவ்க்குள்ள வச்சிருக்கேன்? கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு கார்டு அப்படிங்கிற அந்த டிவ்க்குள்ள வச்சிருக்கேன். அப்படிதானே? அந்த டிவ்வ நான் ஆக்சஸ் பண்ணி அத ஃபர்ஸ்ட் நான் ஸ்டைல் பண்ணி அதுக்கு வந்துட்டு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ண போறேன். சோ கார்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவோம்? வித் ஹைட் எல்லாம் கொடுத்து அந்த எலிமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்டர் அதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலா இருக்காது. அப்படிதானே? இதுதான் கொஞ்சம் பாக்குறதுக்கு ப்ரொஃபஷனலா இருக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணாதான் ப்ரொஃபஷனலா இருக்கும். சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, வித் ஹைட் அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த எலிமெண்ட்டுக்கு பாக்ஸ் ஷேடோ மட்டும் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கார்டு ஃபார்மேட்ல நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் கிடைச்சிரும். ஓகே. சோ அதுக்கு வந்து வித் என்ன கொடுத்துக்கிறேன்னா 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்துட்டு ஆல்ரெடி நான் குடுத்ததுனால நானா குடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து குடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எது கன்வீனியன்ஸா இருக்கு அப்படின்னு பார்த்து குடுத்துக்கோங்க. ஓகே. அடுத்து நான் என்ன பண்றேன்னா, பாக்ஸ் ஷேடோ குடுத்துக்கிறேன். சிம்பிளா. பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு எல்லா சைட்லயுமே எனக்கு ஷேடோ கிரியேட் ஆகணும். அப்பதான் எனக்கு வந்து கார்டு வந்து ஒழுங்கா கிரியேட் ஆகும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, 4 சைட்லயுமே 5 பிக்சல் 5 பிக்சல்னு குடுத்துட்டு, ஒரு மாதிரி கிரே ஷேடோ தான் எனக்கு வேணும். சோ கிரேலயே கொஞ்சம் லைட் கிரேயா சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. பட் எப்படி நமக்கு இங்க எப்படி இருக்கு ஷேடோ?
அந்த எலிமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்புறம் பாருங்க. ஏன்னா அந்த எலிமெண்ட்ஸ் இப்போதைக்கு இப்படிதான் இருக்கும். நம்ம அதுக்கு பிறகு அந்த பாக்ஸுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே. பட் வந்து இங்க வந்து எப்படி இருக்குன்னா, அந்த பாக்ஸ் வந்து கர்வ்டா இருக்கா? பார்டர்ஸ் எல்லாமே கர்வ்டா இருக்கு. சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த எலிமெண்ட்டுக்கு பார்டர் ரேடியஸ் குடுத்துக்கிறேன். ஓகே. பார்டர் ரேடியஸ் குடுத்து அந்த எலிமெண்ட்ட மட்டும் கர்வா மாத்திக்கிறேன். கார்ட மட்டும். சோ நான் அத வந்து எவ்வளவு நாளும் குடுக்கலாம். சோ நான் இங்க வந்து 5% குடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இத வந்துட்டு மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும். ஏன்னா அது வந்துட்டு மார்ஜின ஒட்டி இருக்கு. அதனால மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்றேன். இந்த ஓவரால் கார்டையே நான் என்ன பண்ண போறேன்? அந்த பாடி அந்த ஒயிட் கலர் அந்த டேப்ல இருந்தே நான் மூவ் பண்ண போறேன். அதனால நான் என்ன யூஸ் பண்றேன்னா, மார்ஜின் லெஃப்ட் 20 பிக்சல் யூஸ் பண்றேன். ஓகே. மோஸ்ட் நம்ம அதே மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதுக்குள்ள உள்ள எலிமெண்ட்ஸ நம்ம வந்துட்டு மூவ் பண்ணணும். ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொசிஷன்ஸ்குள்ள வந்துரலாம். வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு எலிமெண்ட்ட மூவ் பண்ணணும்னா, அந்த பாக்ஸ நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு குடுப்போமா? அப்ப நம்மளுக்கு இந்த கார்ட் பாக்ஸ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகே. அந்த கீழ உள்ள அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பொசிஷன் அப்சல்யூட்ன்னு குடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்சல்யூட் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இத நீங்க பொசிஷன் ரிலேட்டிவ்னு குடுத்துட்டு, அந்த கீழ உள்ள பாக்ஸ் எல்லாம் கூட நீங்க பேடிங் யூஸ் பண்ணி மூவ் பண்ணாலும் அது வந்து மூவ் ஆகும். ஓகேவா? நான் சொல்லிட்டேன்ல, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. இமேஜ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மார்ஜின்னா அந்த டேப்ல இருந்து மூவ் பண்ணுவோம். பேடிங்னா ஒரு குறிப்பிட்ட பாக்ஸ் இல்லன்னா ஒரு பட்டன் அதுல மூவ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து பேடிங் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த அந்த இமேஜ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் நேம் குடுக்கணும்ல. சோ இங்க வந்துட்டு நான் அந்த இமேஜ்க்கு வந்து கிளாஸ் நேம் என்னன்னு குடுத்துக்கிறேன் அப்படின்னா, கார்ட் இமேஜ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. இப்படி குடுத்துக்கலாம். இல்லன்னா பேரண்ட் இது வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கிறோம் போதும். சோ எனக்கு அந்த கார்ட்ல உள்ள இமேஜ ஆக்சஸ் பண்ண போறேன். இப்ப நம்ம இதுக்கு எதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, என்ன கான்செப்ட்னா, காம்பினேட்டர்ஸ் படிச்சோம் அப்படிதானே? 2 டிவ் 2 டாக்ஸ நீங்க வந்துட்டு மெர்ஜ் பண்றதுக்கு வந்துட்டு டிசெண்டன்ட் செலக்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ் தானே, அதாவது கார்டுக்குள்ள உள்ள இந்த கார்டுங்கிறது பேரண்ட். ஓகேவா? நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கான்செப்ட்ஸ எந்த லெவலுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல திருப்பி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இத நீங்க சிம்பிளா ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணிரலாம் அந்த இமேஜ மூவ் பண்றதுக்கு. பட் ஸ்டில் நீங்க ஃப்ளோட்ட ரிமெம்பர் பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் இங்க ஃப்ளோட் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டைரக்ட்டா இங்க வந்துட்டு நீங்க அந்த இமேஜ்க்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்தும் ஆக்சஸ் பண்ணிரலாம். பட் நீங்க அந்த டிசெண்டன்ட் செலக்டார் உங்களுக்கு ரிமெம்பரன்ஸ் வரணுங்கிறதுனால, இங்க வந்துட்டு கார்டு ஸ்பேஸ் இமேஜ்ன்னு குடுத்துருக்கேன். அதாவது கார்டுங்கிறது பேரண்ட். அதோட சில்ட்ரன்ஸ் யாரெல்லாம்? இமேஜ், H1 பேராகிராஃப், இந்த ரேட்டிங் டிவ், இந்த பட்டன் டிவ் இது எல்லாமே அதோட பேரண்ட். சரி அதோட சில்ட்ரன். கார்டோட சில்ட்ரன். சோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்க கார்டு ஸ்பேஸ் இமேஜ்ங்கும்போது அதோட டிசெண்டன்ஸ அது எடுத்துக்கும். ஸ்பேஸ்ங்கும்போது. ஓகேவா? சோ ஸ்பேஸ் இமேஜ்ங்கும்போது அந்த இமேஜ் கார்டுக்குள்ள உள்ள அந்த இமேஜ மட்டும் அது எடுத்துக்கும். சோ அதோட விட்த்த நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 250 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஏன்னா ஹைட் அதோட விட்த் வந்து நான் மேல வந்து அந்த கார்டு விட்த் எவ்வளவு இருந்துச்சுன்னா 300 இருந்துச்சு. சோ அதுக்கு நான் கொஞ்சம் இதுல வர்ற மாதிரி. ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 250 பிக்சல் குடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஹைட் வந்துட்டு எவ்வளவு குடுத்துக்கிறேன்னா, ஹைட் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. சோ அதனால நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா 180 பிக்சல். நான் ஆல்ரெடி பண்ணதுனால இப்படி உடனே குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்து தான் குடுக்கணும். ஓகே. ஓகே. சோ இப்போ இந்த இமேஜ நான் என்ன பண்றேன்னா, இங்க மூவ் பண்ணி கொண்டு வரணும். ஓகே. மூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆடிங் 20 பிக்சல் குடுத்த உடனே இங்க வந்துட்டு கேப் கிரியேட் ஆகி ஓகே வந்துடுச்சு. சோ பேடிங் 20 பிக்சல்னா என்ன ஆகும்? இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற அந்த எலமெண்ட்டுக்கு இந்த பாக்ஸுக்குள்ள என்ன ஆகும்? 20 பிக்சல் அந்த 4 சைட்லயும் கேப் கிரியேட் ஆயிரும். இப்ப நம்மளோட இமேஜ கொண்டு வந்துட்டோமா இதே மாதிரி. இப்போ கீழ உள்ள அந்த ஹெட்டிங் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங்க்கு வருவோம் அடுத்து.
ஸோ எனக்கு இப்போ அந்த கார்டுல உள்ள ஹெட்டிங்கை சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ டாட் கார்ட், இந்த கார்டுக்குள்ள உள்ள ஹெட்டிங். டிசெண்டன்ட் செலக்டார்னா ஸ்பேஸ் இருக்கும் அப்படிதானே? ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்றேன். ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை வந்து நான் ஃபாண்ட் சைஸை மாத்துறேன். ஓகே, ஃபாண்ட்டோட சைஸையும் வந்துட்டு ஒரு 15 பிக்சல் மாத்திக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால 15 பிக்சல் மாத்திக்கிட்டேன். அடுத்து அதோட ஃபாண்ட் ஃபேமிலியை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, வழக்கமா நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம்ல அதே ஃபாண்ட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ என்ன பண்றேன்னா, அதோட பேடிங் லெஃப்ட் சைட்ல இருந்து அந்த எலமெண்ட் வந்துட்டு மாறுது. அது பாக்ஸை ஒட்டி இருக்கு அப்படிதானே? அந்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி இருக்கு. எனக்கு வந்து அது மூவ் ஆகி இந்த சைடு வரணும். அதனால நான் என்ன பண்றேன்னா, பேடிங் லெஃப்ட். அப்ப அந்த பாக்ஸோட லெஃப்ட் சைடுல இருந்து எனக்கு என்ன ஆகும்? மூவ் பண்ணி வரும். ஓகே, பேடிங் லெஃப்ட். லெஃப்ட் எவ்வளவு கொடுத்துக்கலாம்னா, ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கலாமா? ஓகே, 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மூவ் பண்ணி பாக்குறேன் எப்படி 10 பிக்சல் மூவ் ஆனா. ஓகே, நல்லா இல்ல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு 40 பிக்சல் பண்ணிக்கிறேன். அதுவுமே ஓகே, சென்டர்ல வரல. இல்ல டெக்ஸ்ட் அலைன் சென்டரும் கொடுக்கலாம். எயிட்டி பிக்சல் கொடுத்தா எப்படி இருக்கு? சென்டர்ல வந்துச்சா? ஓகே, 80 பிக்சல் ஓகே, அப்படிதானே? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்து இந்த பிரைஸ் இதெல்லாம் மாத்தணும், அப்படிதானே? சோ இங்க ஒரு நிமிஷம், நம்மளோட அந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் எங்க? ஓகே, சோ இதோட சைஸ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 15 பிக்சல் சைஸ் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு எனக்கு ஏதோ. சைஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கலாமா? எக்ஸ்டர்னல் சென்டர் கொடுத்து கூட நீங்க மாத்திக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நீங்க இந்த மாதிரி பேடிங் லெஃப்ட் கொடுத்து மாத்தலாம், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்து மாத்தலாம். இந்த மாதிரி பேடிங் லெஃப்ட் தான் கொடுக்கணும்னு இல்ல. இங்க போயிட்டு நீங்க சிம்பிளா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே சென்டருக்கு வந்துடும். ஏன்னா நான் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த பாக்ஸை பொறுத்து அந்த பாக்ஸுக்கு சென்டர்ல அந்த எலமெண்ட் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த கீழே உள்ள அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டைல் பண்ணணும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அந்த பேராகிராஃப் இருக்கு. ஓகே, அந்த பேராகிராஃபை ஸ்டைல் பண்றேன். அந்த பேராகிராஃப்க்கு வந்து ஃபாண்டோட சைஸை வந்துட்டு நான் மாத்திக்கிறேன். ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். அண்ட் தென் அதோட ஃபாண்ட் ஃபேமிலியும் சூஸ் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப்ல என்ன இருக்கு? பிரைஸ் இருக்கு, அப்படிதானே? ஸோ பிரைஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த பிரைஸ் மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது வந்துட்டு எப்படி போல்டு பிளாக் கலர்ல இருக்கு. பட் இங்க அந்த பிரைஸ் மட்டும் என்னன்னா, கொஞ்சம் அந்த கலர் வந்து வேற கலர் யூஸ் பண்ணல. அதோட ஒப்பேசிட்டியை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இருக்கிற போல்ட்னஸ் அந்த பிரைஸ் இல்லாம, ஹெட்டிங் எப்போதுமே டைட்டில் நல்ல போல்டா தெரியுற மாதிரி வச்சுக்கிடுவோம். ஸோ அந்த பிரைஸ் நான் என்ன பண்றேன்னா, அதோட போல்ட்னஸை கம்மி பண்ணணும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒப்பேசிட்டி கொடுக்கலாமா? ஒப்பேசிட்டி 1னா கிளியரா இமேஜ் ஷோ ஆகும். ஒப்பேசிட்டியை நம்ம வந்து குறைக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த லெட்டரோ அந்த எலமெண்ட் வந்து பிளர் ஆகும். ஓகே, சோ இப்ப அந்த எலமெண்ட்டை பிளர் ஆக்கியாச்சு. சோ இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த பேடிங் லெஃப்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் அதை மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப ஒட்டி இருக்கு. சோ அதனால லெஃப்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு 10 பிக்சல் மட்டும் மூவ் பண்றேன். ஓகேவா? இப்ப என்ன ஆயிடுச்சு? இதே மாதிரி அந்த எலமெண்ட்ஸ கொண்டு வந்தாச்சு. இப்ப கடைசியா நம்ம இந்த ஸ்டார் அண்ட் தென் அந்த பட்டன்ஸ ஸ்டைல் பண்ணணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார ஸ்டைல் பண்றதுக்கு முன்னாடி அந்த பட்டன ஸ்டைல் பண்ணிடலாம். ஸ்டார்ல வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த கலர்ஸ் தான் சேஞ்ச் பண்ண போறீங்க. அந்த ரேட்டிங் தானே? சாரி.
கலர் வந்துட்டு கோல்டு கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, அத வந்துட்டு ஜஸ்ட் பார்டர்ல இருந்து அது பேடிங் லெஃப்ட் 20 பிக்சல் குடுத்துக்கிறேன். அதுவும் கொஞ்சம் ஒட்டி இருக்கா? ஸோ பேடிங் லெஃப்ட் இங்க எவ்வளோ குடுத்துருக்கோம்? 10 பிக்சல் தான் குடுத்துருக்கோமா? ஸோ 10 பிக்சல்னு குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பட்டன். அந்த பட்டனுக்கு வந்துட்டு நார்மலா ஃபர்ஸ்ட் இந்த 2 பட்டனையுமே நம்ம வந்து டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ல இருக்கா? இருக்கு. பட் எனக்கு வந்து கேப் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அகைன் நான் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு யூஸ் பண்ணி 2 எலிமெண்ட்டுக்கும் நான் கேப் கிரியேட் பண்ண போறேன். ஓகே. ஏன்னா நீங்க கேப் வந்து நார்மலா கிரியேட் பண்ண முடியாது. டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்தாதான் நீங்க கேப் கிரியேட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா, இங்க இந்த 2 எலிமெண்ட் 2 பட்டனுக்கும் நடுவுல கேப் இருக்கு. அப்படிதானே? அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இத வந்து டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்து டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்தா எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதே மாரி தான் டிஸ்ப்ளே ஆகுது. இப்ப நான் கேப் மட்டும் 20 பிக்சல்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஹண்ட்ரட் பிக்சலை விட இன்னும் கொஞ்சம். ஸோ ஒரு 120 ஓகே தான். இந்த மாதிரி இருக்கட்டும். நம்ம அதுக்கு அடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்து 2 பட்டனையும் வந்துட்டு கேப் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் பட்டன் 1 ஸ்டைல் பண்றேன். அந்த பை நவ ஸ்டைல் பண்றேன். ஸோ வழக்கம் போல நம்ம பார்டரை எடுத்துருவோம் பட்டன்ல. பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நான் என்ன செஞ்சிருந்தேன், அந்த பட்டன்ல உள்ள பார்டரை எடுத்துடுறேன். அப்புறம் இது கலர் எப்படி இருந்துச்சு? பேக்ரவுண்ட் கலரு ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு. சாரி, பைனோ வந்து கிரீன் கலர்ல இருந்துச்சு. அப்படிதானே? ஸோ பைனோ வந்துட்டு கிரீன் கலர்ல குடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, அதோட டெக்ஸ்ட் கலரை வந்துட்டு நான் ஒயிட்டா குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் கலர் நான் வந்து ஒயிட்ன்னு குடுத்துக்கிறேன். இப்ப எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. இப்படி இருக்கா? இப்ப எனக்கு எப்படின்னா, அந்த எலிமெண்ட் வந்து கர்வ் ஆகணும். அப்படிதானே? அதோட பார்டர்ஸ் எல்லாமே கர்வா மாறணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பார்டர் ரேடியஸ் வந்துட்டு எவ்வளோ குடுத்துக்கலாம்? அப்படின்னா 30 பிக்சல் குடுத்துக்கலாமா? நீங்க பெர்சன்டேஜ்லயும் குடுக்கலாம். இதுலயும் குடுக்கலாம். ஸோ ஓகே. நான் இங்க வந்து பெர்சன்டேஜ்ல குடுத்துருக்கேன். லெட்ஸ் செக். ஓகே. ஸோ இந்த மாதிரி பட்டன் கிரியேட் ஆயிடுச்சா? இன்னும் பட்டனோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதோட பேடிங் குடுத்துக்கிறேன். பேடிங் நான் என்னன்னு குடுத்துக்கலாம்னா, 10 பிக்சல் குடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு அந்த பட்டனை சுத்தி ஒரு கேப் கிரியேட் ஆகும். அப்ப அந்த பட்டன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாரி இருக்கும். ஓகே. ஸோ இப்ப அந்த பட்டன் வந்துட்டு ரொம்ப பார்டரை ஒட்டி இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த பட்டனை ஜஸ்ட் பார்டர்ல இருந்து மூவ் பண்ண போறேன். ஸோ பார்டர்னா பேடிங் லெஃப்ட்ன்னு கூட குடுக்கலாம். பேடிங் லெஃப்ட் குடுத்து பாருங்க. ஒர்க் ஆச்சுன்னா ஓகே. இல்லன்னா மார்ஜின் குடுக்கலாம். ஓகே. பேடிங் லெஃப்ட் நான் வந்துட்டு 30 பிக்சல் குடுக்குறேன். இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப பேடிங் குடுத்தா என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, இந்த மாரி டைம்ல தான் உங்களுக்கு பேடிங் குடுக்கவா, மார்ஜின் குடுக்கவான்னு கன்ஃப்யூஷன் வரும். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த பட்டன ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதானே? இப்ப நான் என்னன்னா, பேடிங் குடுக்கும்போது, அந்த பட்டனுக்குள்ள உள்ள அந்த எலிமெண்ட் தான் மூவ் ஆகும். பட் இந்த மாரி டைம்ல நான் பேடிங் யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா, மார்ஜின் யூஸ் பண்றேன். ஓகே. மார்ஜின் யூஸ் பண்ணா, அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த ஓவரால் பட்டனையே நம்ம தூக்கிட்டு வந்து மூவ் பண்ணி வைக்க முடியும். பேடிங்னு குடுத்தீங்க அப்படின்னா, இந்த எலிமெண்ட்டுக்குள்ள உள்ள எலிமெண்ட் தான் நமக்கு வந்து மூவ் ஆகும். இங்க நான் ஃபர்ஸ்ட் பேடிங் லெஃப்ட்ன்னு குடுத்தப்போ என்ன ஆச்சு? அந்த பைனும் மூவ் ஆகி போச்சு. அதனால நீங்க என்ன பண்ணணும்? ஓவரால் பட்டனையே எனக்கு அந்த பார்டர்ல இருந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது, நீங்க மார்ஜின் லெஃப்ட் மார்ஜின தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ மார்ஜின் லெஃப்ட் 10 பிக்சல்னு குடுக்குறேன். ஓகே. அடுத்து இந்த ஆட் டூ கார்ட். ஓகே. இத நான் மூவ் பண்றேன்.
ஆட் டு கார்ட் இருக்குல்ல, இதை மூவ் பண்ணணும். இதை மூவ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதை வந்துட்டு பட்டன்ஸை வந்துட்டு ஆடிங் டாப்ல இருந்து 20 பிக்சல் இறக்குனா அப்படி இருக்கும் பார்ப்பேன். இல்லைன்னா நீங்க சிம்பிளா கூட இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இங்க வந்துட்டு இந்த டிவ்வுக்கு அடுத்து ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஏன் அப்படின்னா அந்த பைனவும் இதுவும் வந்துட்டு க்ளோஸ்டா இருந்துச்சு, பக்கத்துல இருந்துச்சு. இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த கீழே பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு அந்த எலமெண்ட் கீழே வந்துருச்சு. அதே மாதிரி இப்ப இந்த ஆட் டு கார்ட்டையும் இதே மாதிரி தான் ஸ்டைல் பண்ண போறோம். ஜஸ்ட் கலரை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போறோம். அதனால நான் என்ன பண்றேன்னா அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுட்டு ஜஸ்ட் அதோட கிளாஸ் நேமை மட்டும் பட்டன் டூன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பட்டன் டூன் தானே வச்சிருக்கோம். சேஞ்ச் பண்ணிட்டு கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கலரை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஆரஞ்சு போட்டாலும் சரி, நீங்க வேற ஆரஞ்சு போட்டாலும் சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் வந்து இங்க அதே ஆரஞ்சை போட்டுட்டு இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, கேப் கொஞ்சம் பெருசா இருந்ததுனால இந்த எலமெண்ட் வந்து இப்படி மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த கேப் வந்துட்டு ஸ்டைல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கேப் வந்து 120ன்னு கொடுத்தோம். இப்போ ஸ்டைல் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பேடிங்லாம் கொடுத்ததுனால அந்த பட்டனோட சைஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சா. ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி சைஸ் வந்துட்டு மாத்தினதுக்கு அப்புறம் அந்த கேப் வந்து சூட் ஆகல. ஸோ அதனால கேப்பை கொஞ்சம் குறைச்சேன். இப்போ ஓகே. ஓகே. ஸோ ஃபைனலி அதே மாதிரி ஒரு கார்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அப்படிதானே? இதே மாதிரி டைட்டில் வச்சு எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கார்டு கிரியேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி கார்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம். இன்னும் எத்தனை கார்டு இங்க இருக்கு? ஸோ 8 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா அப்படி இத கார்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு மேல நீங்க ஜஸ்ட் ஒரு கமாண்ட் லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? கார்ட் சார்ட். ஓகே. இது எதுக்கு அப்படின்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறக்காண்டி. ஓகே. உங்களோட எல்லா கார்டுமே இந்த கிரிட் கண்டெய்னர் அப்படிங்கிற இந்த டிப்புக்குள்ளதான் இருக்கணும். ஓகே. எல்லா கார்டுமே எதுக்குள்ளதான் இருக்கணும்? இந்த கிரிட் கண்டெய்னர் அப்படிங்கிற அந்த டிப்புக்குள்ளதான் இருக்கணும். ஓகே. அதை தாண்டி வெளியில போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒழுங்கா பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ஓகே. இத வந்துட்டு இங்க கார்டு எண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் காண்டி இதுல இருந்து இது வரைக்கும் அந்த கார்டு எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுது. இதே மாதிரி எனக்கு எத்தனை கார்டு வேணும்? ஷிஃப்ட் அல்ட் டவுன் யூஸ் பண்ணி நான் அப்படியே 8 தடவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 1 3 4 6 7 8. ஓகே. செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நீங்க எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் நமக்கு எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா கீழே 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 பிரிண்ட் ஆயிருக்கு. பட் எனக்கு அப்படி பிரிண்ட் ஆகக்கூடாது. எனக்கு எப்படி ஆகணும்? பக்கத்துல பக்கத்துல பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரிட் கண்டெய்னர் இப்பதான் நம்ம யூஸ் பண்றோம். அப்படிதானே? கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படிலாம் கொடுப்போமா? ஸோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இதை ஆக்சஸ் பண்ணணும்? அந்த கிரிட் கண்டெய்னர் அப்படிங்கிற அந்த டிவ் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா?
நான் என்ன பண்றேன், அந்த கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன்னா கிரிட் கண்டெய்னர், அந்த ஓவரால் டிவ்வையே ஆக்சஸ் பண்ணி அந்த கிரிட் கண்டெய்னருக்குள்ள உள்ள அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஷூ கார்டுலாம் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு கார்டும் 8 கார்டும் எனக்கு எப்படி நான் இங்க 8 கார்டு தான் வச்சிருக்கேன் அப்படிதானே, அந்த 8 கார்டும் எனக்கு வந்து காலம்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ அந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ அந்த கிரிட் கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ணிட்டேன். டிஸ்பிளே கிரிட்னு கொடுப்போமா, ஸோ டிஸ்பிளே கிரிட் ஓகே கொடுத்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ். எத்தனை காலம்ஸ்ங்கிறத நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். ஏன்னா எனக்கு இங்க என்ன பண்ணணும்னா ரெஸ்பான்சிவா இருக்கணும். எந்த சைஸை நான் கொடுக்குறனோ அந்த ஸ்கிரீனை நான் மினிமைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி சைஸ் சேஞ்ச் ஆகும்போது அதோட இது வந்து மாறணும். இப்போ நீங்க உங்களுக்கு சாம்பிள் ப்ராஜெக்ட் அப்போ காமிக்கிறேன். இதை நான் இப்போ மினிமைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இத நான் இழுக்கும் போது இப்படி 3 காலம்ஸ் வருதா, நான் ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆயிருது, ஒரு காலம்ஸ்ல ஆயிருக்கு. அடுத்து இன்க்ரீஸ் பண்ணும்போது 3 காலம்ஸ் வருது. ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4 காலம்ஸ் வரும். ஓகே, இதுதான் வந்துட்டு கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸோட வேலை. ஸோ சைஸை பொறுத்து நமக்கு வந்து ஷூவோட காலம்ஸை மாத்திக்கும், அப்பதான் நம்ம பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் இங்க வந்துட்டு காலம்ஸை ஸ்பெசிஃபை பண்ணல, அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா ரிப்பீட் ஆட்டோ ஃபிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஆட்டோ ஃபிட்னா என்ன பண்ணுன்னா சைஸுக்கு ஏத்த மாதிரி அது வந்துட்டு காலம்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ காலம்ஸோ அதோட ஸ்கிரீனோட சைஸ்க்கு எப்படி அடாப்டபிளா இருக்குமோ அதுக்கு மாத்தும். ஸோ மினிமம் சைஸ் கொடுக்கணும்ல, ஒவ்வொரு இதோட சைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, இப்ப நான் இந்த கார்டோட வித் எவ்வளவு கொடுத்துருக்கேன், இங்க 250 பிக்சல் கொடுத்துருக்கேன்னா, சோ அதோட வித் ஃபுல்லாவே எனக்கு பிரிண்ட் ஆயிடணும் அப்படிதானே. ஸோ அதனால 250 பிக்சல், ஒவ்வொரு கார்டும் 250 பிக்சல் இருக்கணும். அதை ஈக்குவல் ஃபிராக்ஷனா பிரிச்சு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகேவா. அண்ட் தென் கேப், ஒவ்வொரு காலம்க்கு இடையில கேப் எவ்வளவுன்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னா 30 பிக்சல் கேப் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ இது எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணி பார்க்கட்டுமா. ஓகே, இப்போ இந்த எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்க இதோட எக்ஸாம்பிளையும் எல்லாமே ஓகே தான். இன்னும் ஒரு மெயினான ஒரு விஷயத்த விட்டுட்டேன். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஜஸ்ட் இப்போ நீங்க இந்த ஷூவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்குதா, அதை கிளிக் பண்ண உடனே அதோட அந்த அந்த ஷூ மட்டும் இப்படி பாப்அப் ஆகி வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்னது அனிமேஷன் எஃபெக்ட் மாதிரி இருக்கா. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்க வந்து 2 இது நடக்கு. நான் ஹவர் பண்ணும்போது எனக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்குது, அதோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி அந்த எலமெண்ட் கொஞ்சம் பிளர் ஆகுது அப்படிதானே. இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஹவர் பண்ணும்போது எனக்கு அது நடக்குது. anyone please reply. நம்ம அனிமேஷன்ஸ் படிச்சோம், நிறைய படிச்சோம். சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, லெஃப்ட்ல இருந்து ரைட்டு ஒரு பொசிஷன்ல இருந்து மூவ் பண்றதுக்கு நிறைய படிச்சோமா, ஏதாவது நினைவு இருக்கா. அந்த இமேஜ ஹவர் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டேன், சோ ஹவர் பண்றேன். சரி, அட்லீஸ்ட் அந்த இது நினைவு இருக்கா, அந்த இமேஜ் வந்து பிளர் ஆகுது இல்ல, அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம். வாய்ஸ் ஆடிபிளா தானே இருக்கு. நம்ம நிறைய படிச்சோம், நினைவு இருக்கா உங்களுக்கு. டிரான்சிஷன்ல ஸ்கேல் எக்ஸ் ஸ்கேல் ஒய்
transform, and then qx, qy. படிச்சோமா? நினைவு இருக்கா? படிச்ச மாதிரி இருக்கா? எஸ் மேம். ம். அதை ஏதாவது இங்க யூஸ் பண்ணலாமா? அந்த எலமெண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஹவர் பண்ணும்போது அது இருக்கிற சைஸை விட அந்த ஷூவோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிதானே? நான் அது வந்து நார்மலா இந்த சைஸ்ல இருக்கு. நான் ஹவர் பண்ணும்போது அந்த ஷூவோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ நம்ம இப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, சைஸ சேஞ்ச் பண்ணணும். ஒரு இமேஜ் அல்லது ஒரு டெக்ஸ்டோட சைஸ சேஞ்ச் பண்ணணும்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? ஸ்கேல். ஓகேவா? ஸ்கேல் யூஸ் பண்ணுவேன். சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சிஷன்னா மூவ் பண்ணுவோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவோம். ஸ்கியூனா என்ன பண்ணுவோம்னா, ஒரு எலமெண்ட்டை டிகிரிஸ பொறுத்து சேஞ்ச் பண்ணணும். இந்த டிகிரில அந்த எலமெண்ட்டை மூவ் பண்ணா ஸ்கியூ யூஸ் பண்ணுவோம். ரொட்டேட்னா ஒரு எலமெண்ட்டை ரொட்டேட் பண்றது. அதுலயே டிகிரிஸ் தான் வரும். அதோட டிகிரிஸ பொறுத்து ஒரு எலமெண்ட்டை ரொட்டேட் பண்றதுக்கு ரொட்டேட் யூஸ் பண்ணுவோம். ஸ்கேல்னா சைஸ சேஞ்ச் பண்ணுவோம். சோ நான் இப்ப என்ன யூஸ் பண்ண போறேன்னா, ஸ்கேல் தான் யூஸ் பண்ண போறேன். ஸ்கேல் 1.1. 1.1னா என்ன அர்த்தம்? அது இருக்கிற சைஸ விட இன்னும் ஒரு மடங்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? சோ அதான் 1.1 நீங்க யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் தென் அதோட ஒபேசிட்டி. ஒபேசிட்டினா இப்ப அந்த இமேஜ் நான் இப்ப கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு? ஒரு மாதிரி ஒரு பிளர் எஃபெக்ட் கிரியேட் ஆச்சு. கலர் வந்துட்டு கொஞ்சம் பிளர் ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சா? சோ எனக்கு அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கணுங்கிறதுனால நான் என்ன பண்றேன்? ஒபேசிட்டி குடுக்குறேன். ஒபேசிட்டி 1னா கிளியரா இருக்கும். ஒபேசிட்டிய குறைக்க குறைக்க அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பிளர் அடிக்கும். சோ அதனால இங்க வந்துட்டு ஒபேசிட்டி 0.8ன்னு குடுக்குறேன். ஓகே. கிளியரா? இப்போ நான் இத பாக்குறேன். இது ஒர்க் ஆகுதா? ஓகே. நம்ம இதுலயே ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இத நான் மினிமைஸ் பண்ணி பாக்குறேன். இப்ப 2 காலம்ஸ் இருக்கு. இப்போ 3 ஆகுது. இப்போ 1 ஆகுதா? ஓகேவா? சோ ஓகே. ஃபைனலி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்கு. அத நான் பண்றேன். ஒன் கொஞ்ச நேரம் பிரேக் விட்டுக்கலாம். ஓகேவா? கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் போர் அடிக்கும் உங்களுக்கு அப்படிதானே? அதனால ஒரு ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி எதுவும் குடிக்கணும்னா யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே மேம்.